மக்களே, தமிழ்நாடு மக்களே, கேரளா மக்களே, இது அன்பு கோரிக்கை உங்களுக்கு. நீங்கள் டிஎம்கே அழைக்கிறீங்களா? நாங்கள் தாபக்கு அழைக்கிறோம். அப்படி கிடையாது. எங்கே நிலை நடக்கிறது, எங்கே கெட்ட நடக்கிறது பார்த்தேன். ஆனால் நீங்கள் அதை பாக்கெட்டில் காசு கிடச்சா என்ன வேணால் பேசுவீங்க, அது உங்கள் விஷயம். ஆனால் நான் சொல்கிறது, நாங்கள் சொல்கிறது, இந்த திருட்டு குடும்பம் டிஎம்கே குடும்பம் வேணுமா? இங்கே அவன் என்ன பண்ணுறான்? அந்த டிஎம்கே ஸ்டாலின், அதான் சொல்லணும், ஸ்டாலின் டிஎம்கேனது அண்ணன். அது இவன் ஸ்டாலின், இந்த உதயநிதி அவன் பிரச்சனை வந்துடல, வந்தால் விஜய் வந்து. ஆனால் இந்த உதயநிதியும் ஸ்டாலினையும் நம்ம ஊரோட துரத்தணும், அதுதான் நம்ம வேலை. ஆனால் அவன் சொல்கிறான், அவனுக்கு தான் குண்டாய் சுண்டும், விஜய் அடிப்போம் குடிப்போம் சொன்னான். விஜயும் காது ஊதி தொடமாட்டா. ஆறு இந்த உதயநிதி ஆகட்டும், அப்போ ஸ்டாலின் ஆகட்டும், அவங்க அப்போ ஆறு எம்கே ஸ்டாலின் ஆகட்டும், இந்த 3 நாள் இருந்தாலும் விஜய் காலை ஒரு நகை தொட முடியாது. இவங்க என்ன காசு கொடுத்தா அவனை கொல்லுவான். எங்களுக்கு தெரியும் இவங்களை எல்லா குடும்பத்தையும் அழைக்கிறதுக்கு. இவங்களை நமக்கு தெரியும் குடும்பத்தோடு அழைக்கிறதுக்கு. ஆனால் விஜய் பார்த்துல அந்த வேலை நமக்கு வேறு தேவையில்லை. இவங்களுக்கு தான் அழைக்கிறது இவங்களுக்கு தான் தெரியும். இவங்களுக்கு தான் அழைக்கிறது தெரியும். தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு நாடு தமிழ்நாடு, இந்த நாடு தெரியாது. இவங்க தான் உலகம் வளர்றன்னு சொல்லிட்டாங்க அவங்க விசாரம். அதுதான் புத்தி கட்ட நாயகம் கருணாநிதியும் ஸ்டாலினும். இவனு பொறுமையாக இருந்து என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. விஜய சின்ன நியூஸு காட்டும் 4ஆம் தேதி அந்த மாதிரி மற்ற விஜய் தாவே கலக்கிற நிறைய பிரச்சனைடா. ஒன்றுமே இல்லை. விஜயோட ஒரு ஓட்டர் இருந்தால் ஒரு வாக்குமதி கோபாலபுரத்தில் இந்த குடும்பம் இருக்காது. நீ என்ன குண்டாயிசம் முட்டா பயங்கடா. கருணாநிதி முட்டாள், ஸ்டாலின் முட்டாள், இந்த உதயநிதி முட்டாள். உங்களுக்கு இன்னும் ஒன்றுமே தெரியாது. கடத்த காலத்தில் வாரி திங்கிறது நடக்கிறது தான் தெரியும். அவங்க எல்லாம் என்னதான் சொல்கிறது. நடு ராத்திரி இல்லை உங்கள் உதயநிதிட்ட இருக்கிறேன். நடு ராத்திரி இல்லை அரசு பண்ணிச்சு உங்கள் தாத்தனை. நடு ராத்திரி போலீஸார் அரசு செய்தான். நீங்கள் என்னமோ பண்ணி அது கடிச்சு அந்த மாதிரி அம்மா இருந்தால் நீங்கள் வேணால் குடும்பத்தில் இருக்க மாட்டாங்க. நீங்களாம் சூசி பண்ணி தான் அவனை அந்த எழுத போன வைக்கிறது. சசிகலாம் சேர்த்துட்டு அதுதான் ஆட்சி, அதுதான் பரணம். அதெல்லாம் எத்தனை கோடி அங்கே கொடுக்குறது. நீ அதை பாரு, நீ இதை பாரு, இதுதான் ஆட்டம். ஆனால் அந்த ஆட்டமல்ல மகனே, இந்த ஆட்டம் விஜயோட ஆட்டம். அதெல்லாம் உங்களெல்லாம் ஒழிப்பிக்கிறதா. டிஎம்கே திமுகவை ஒழிக்கிறது தான் வேலை. நீ உங்கள் அப்பாரும் உங்கள் அதில் நீங்கள் காசு கொடுத்து சசிகலாவை ஏமாற்றி ஜலத்தை கொண்ட மாதிரின்னது இல்லை. இங்கே நடக்காது மக்களை. விஜய்கள் நடக்காது. உங்களை எல்லாம் பாரு 4ஆம் தேதி ஏறினா ஒரு நாளைக்கு தான். இன்றைக்கி ஞாயிறு, நாளைக்கு திங்கக்கிழமை. பொறுமையாக இருங்க. நீங்கள ஃப்ராடுகோ எங்கள்கிட்ட ஃப்ராடுண்டோ அந்த மாதிரி காட்டினா கோபாலபுரமே இருக்காது. பொறுமையாக இருங்க. காசை கொடுத்து என்ன வேணால் பண்ண முடியும், ஒரு நாளைக்கு பண்ண முடியும். நீங்கள் சம்பாதிச்சு கொள்ளையடிச்சுட்டோம், கொள்ளையடிச்செல்லாம் வரும். உங்களெல்லாம் தமிழ்நாடு துரத்துறது மெயின் வேலை. ஃபஸ்ட்டு கோபாலபுரம் டிஎம்கே ஒழிஞ்சு ஊரை கடத்துறது. எங்கேருந்து வந்தீங்க? நீங்கள் நாடு விட்டு உங்கள் தாத்தா
கருணாநிதி அந்த இடத்துக்கு பா சுத்தமாச்சு. தமிழ்நாடு சுத்தமாச்சு. தமிழ்நாடு கிளியராச்சு. பொறுமையாச்சு. நீங்கள்லாம் டிஎம்கே கருப்பு கொடி வச்சுட்டு காசை கொடுத்து போட்டு ஒவ்வொரு பொம்பளைக்கா வீசிக்கோ காசை கொடுத்து போட்டு அதை பேசி தினம் உண்மையாக மேலுக்கு நீ என்ன தான் பண்ணாலும் கடவுள் இருக்குது அது தெரியாது இல்லை. நீ கடவுளுக்கு போக மாட்டீங்களா? இப்போ புரிஞ்சில கடவுளாது மண்டை நாள் இருக்குது. பயது இல்லை விஜய். நீ என்ன பண்ணுவீங்கோ? இன்னும் 3 நியூஸ் வந்து திமுக குண்டாய்ஸ் அடிச்சு விட்டு எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் பெரிய கரகம் ஆக்குறங்கண்ணா. டே பொறுமை இருக்கிறாண்ணோ. நாங்கள் ஸ்டடியான டிஎம்கே இல்லை. நீங்கள் கூட இருக்க மாட்டேங்கடா. 10 விசாவுக்கு வர மாட்டேங்கடா. உங்கள் வீடணும் இதொன்னும் சிந்திக்க மாட்டேங்க. முட்டாள் பையன். உங்களுக்கு பொம்பளைக்காத மயிறு தான் வேணும். அதுக்கு முன்னாடி நடக்கிற மயிரை தெரியண்டா காரியங்க. நீ காசு கொடுது. நீங்கள் மற்ற கருவில் செய்தீங்கல்ல, காசு கொடுத்தா செய்தீங்க. இதென்னும் விடாது. நல்ல நல்ல வாழ்க்கை வாழ்கிற மக்களை எல்லாம் நீங்கள் உயிர் கொண்டீங்க. நீங்களாம் என்ன நீங்கள் பெரிய பிஸ்தா காசு இருந்தால் என்ன பண்ணாதான் என்ன பண்ணான்னு அதெல்லாம் ஏன் இந்த பொழப்பட உங்களுக்கெல்லாம் வாடுங்க. மக்களுக்கு நல்ல பண்ணுங்க. எவனை வரட்டும், நம்ம நல்ல பண்ணால் நமக்கு தான் கிடைக்கும். ஒருத்தர் உயிர் கொன்று 41 உயிர் கொன்று இன்னி அவனுக்கு பயந்துட்டு விஜய் பயந்துட்டு மக்களை எல்லாம் நீ என்ன கொண்டு என்ன நேட போகிற? நீ அது உனக்கு அப்படி நேடுறேன்னு சொன்னேம்மா. எல்லாத்தையும் கூட்டி அங்கே சுற்றுறக்கு துபாய் ஃபாரி குவைட்டு பொம்பளை கொண்டு இதுதான் அவங்க வாழ்க்கை. ஏன் இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனை ஆயுசு? சரி நாளைக்கு நீ போவ பொறுமையான காரியம். மக்களுக்கு நல்ல பண்ணுறதுக்கு தான் செய்யறதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. ஏன் புரியலடா? ஏன் உங்களுக்கு தெரியல? ஆனால் ஒன்றுண்டும் 42 பேர் கொன்னது உன் குடும்பத்துக்கு தான். அது அவன் செத்துட்டே இல்லை. அவங்க ஆத்மா விடாது. ஏன் இந்த பொழப்பு? ஒரு உயிரிடத்தை எந்த பொழப்பு பண்ணுறீங்க? ஐயே மனங்கட்ட டிஎம்கே. ஆம்பளை நில்லுங்க. ஜெய் ஒன்றா ஜெயம் ஒன்றா தோல்வி அப்படி பண்ணுங்க. அதை விட்டு அவனை குடிக்கிறதுக்கு அவனை உயிரெடுத்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு என்ன பொழப்பு? புத்தி இருக்கதா? கருணாநிதி மண்டையில் மசுரை இல்லை. கருணாநிதி அம்பட்ட மயிரடம் மகன்தான் ஸ்டாலின். அவனோட மண்டையில் மசுர் இல்லாதவன் தான் உதயநிதி. உங்கள் குடும்பத்திலே ஒரு ஆளுக்கு மசுர் இல்லாத சரி. அது ஒரு புத்தி அடையாது. ஒரு உயிரோட இதாக தெரியாதா? சுகந்தான் பெருசா? மானங்கட்டா எல்லாம் என்ன சொல்கிறா? பொழப்பே இல்லை. போங்கடா உங்களுக்கு எல்லாம். நீங்கள் பேசாமல் உங்களுக்கு ஆட்சி இருந்துக்கு. நீ சிஎம்லுக்கு வந்தால் நீ வீட்டில் சேருக்கல அங்கே சிஎம் பக்கத்தில் இருந்துக்கோ. அங்கே போட்டு வைக்கும். உங்கள் அப்பங்கிட்டையும் சொல்லு, உங்கள் அம்மாட்ட சொல்லு. அங்கே சிஎம்னு சேருக்கு பேக்கில் போட்டு வீட்டுக்குள்ளே கோவில இரு. சிஎம்னு இரு. எப்படி இருந்ததோ உனக்கு நடக்குமா? மயிர பொழப்பு உங்களை. அதுதான் குடும்பத்தோடு அழைக்க போகிறது திங்களம் தாதி. மானங்கட்டா மயிராளி. ஏன் இந்த பொழப்பு உங்களுக்கு எல்லாம்? என்ன அங்கே இருந்தால் நிறைய கொடி கிடைக்கும், 100 பொண்ணு கிடைக்கும், இல்லை 1000 பொண்ணு கிடைக்கும். உங்களுக்கு இந்த இதுக்கு பிறகு உண்டா மக்களை? உங்களுக்கெல்லாம் இந்துக்கட இந்த வாழ்க்கை. அதுக்கு அவங்கள ஆக்கிறது மானங்கட்டா. விஜயனா இந்த நாயோ மெய் 4க்கு அவங்க சொல்லுவாங்க உங்களை அது ஒன்றை கொல்லுவேன் விஜய் கொல்லுவேன் குரூப் எல்லாம் இல்லை. 2 நாள் பொறுங்க. கோபாலபுரத்தில் பஸ் ஸ்டாப்பு இந்த நாய்களை துரத்துங்க. இந்த நாய் இங்கே இருக்கக்கூடாது. சென்னையிலே இருக்கக்கூடாது. கோபாலபுரத்தில் ஒரு கோபாலபுரம் இல்லை. இந்த குடும்பமே இருக்கக்கூடாது. கருணாநிதி குடும்பம் பஸ் ஸ்டாப்பு
பண்ணுங்க விஜய். மெயின் ஒப்பு ஸ்டாலின் சைக்கிள் நடக்கிறல்ல, அவனுக்கு காலே இல்லை, அவன் வீட்டில் வீல் சேர் நடக்கட்டும். மயிலாட்டிகள் சிஎம் என்ன சந்தோஷம், அடுத்த சிஎம் நான் தான். என்ன கனவு உதயநிதி, உனக்கு என்ன கனவு? கனவு பாரு, வீட்டில் சேர போட்டு கனவு பாரு. நீ இதுவரை சூழ்ச்சது சிஎம் தான்டா நீ. இன்னும் உனக்கு வேறு சிஎம் கனவு உனக்கு? நீ ஒப்பு போடணுமா? வீட்டில் ஒப்போடு, அம்மாட்ட எப்படி சொல்லு, உன் பொண்ணாட்ட சொல்லு, நந்தாராட்ட சொல்லு, சினிமா கிட்ட சொல்லு, நீயே ரூமுக்கு வா. அப்படி அதுதான் சிஎம் உழப்பே. உங்களை அடைந்த கழிக்கிற பார்த்துட்டு தான் இதோட தெளிவாகும். புரியா? என்னென்ன வாழ்க்கை விட மாட்டாங்க மோதி. நீ எல்லாம் வாழ்க்கை வாழ முடியாது. யாரை எதிர்க்கிற? நம்ம பிரைம் மினிஸ்டர் மோதியாக இருக்கிறீங்க, அவனுக்கே சிஎம் வேணுமா? நீ அதுக்கு முன்னாடி சிஎம் கேட்டு அங்கே போயிருந்தா, மோதிக்கிட்ட போயிருந்தா நீ சிஎம் ஆயிருப்ப. கொஞ்சம் லோக்கல் தேர்ட் பார்ட்டிகளை ஒரு 25 கட்சிகளை லோக்கல் கட்சிகளை வச்சுட்டு இதுன்னு தேவையில்லை. நீ மோதி அடிச்சோன்னா உனக்கு சிஎம் நீ தான், அப்பனும் சரி அடிச்சு சிஎம் நீ தான். ஆனால் மோதி எதிர்த்தே இல்லை, உன் வாழ்க்கை அதை கதி. நீ மோதியோடு சேர்ந்துருந்தா உனக்கு எதை கிடச்சிட்டாகும். அதுக்கு புத்தி இல்லை, அதுக்கு புத்தி இருக்காத. நீயும் மோதியோடு சேர்ந்துட்டு எனக்கு அடுத்த சிஎம், அப்பா சிஎம் நீ ஆனால் ஆயிருப்ப. 2 நீங்கள் தான் சிஎம். நாட்டை எதிர்த்த சிஎம் நம்ம பிரைம் மினிஸ்டர் பிஎம்மோடு மோதிட்டு அதுக்குங்க அவங்களெல்லாம் ஆட்டம். இப்போ மோதி ஒரு நாட்டில் போய்ட்டு ஒரு ஆளுக்காரை எதிர்த்துட்டு அவங்க எல்லாம் அடைக்கிறவங்க லோகம். இது ஒன்றும் ஒரு ஜட்டி மாதிரியாக்கும், ஒரு தமிழ்நாடு ஜட்டி. மோதி போயிட்டு அங்கெல்லாம் ஒதுக்கி வந்துட்டு ஒன்னெல்லாம் ஒதுக்க தெரியாதா? காஷ்மீரில் நிறைய ஆளுக்காரை எங்கே ஒதுக்க தெரிஞ்சவங்க உங்களை 2 பேர்த்தையும் ஒதுக்க தெரியாதா? ஆனால் நீ ஆயிருப்ப மோசம் போச்சு. மோதிக்கிட்ட விழுந்துட்டு எனக்கு ஒரு ஒன்றா நீ சிஎம் ஆயிருப்ப. மோதி அதைத்தான் உனக்கு சிஎம்மே கிடையாது. முட்டாள் கண்ணாதி மண்டையில் மசல் இல்லை, அம்பட்ட மயிரை. அவனோட மக்கள் தானே அம்பட்ட மாதிரி தானே நீங்கள்லாம் மயிர்களை தொலைங்க. பொண்ணுகளும் மயிர்களும் கூட்டி தனக்கிற நாய்க.